கோவையின் பாரம்பரியங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற கோவை விழாவில் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் 3 புதிய திட்டங்களில் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையின் பாரம்பரியங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கோவை விழாவில் பல்வேறு விதமாக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது பொதுமக்களுக்கு விருந்தாக அமைந்து வருகின்றது. இந்த ஆண்டு கோவை விழாவானது நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். மேலும் கடந்த ஆண்டு பொதுமக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான டபுள் டக்கர் பேருந்தில் பலரும் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு அனைவரும் அதில் பயணிக்கும் வகையில் 3 புதிய திட்டங்களை அறிமுகம் செய்வதாகவும் இந்த திட்டங்களின் துவக்க விழா கோவை புரூக் பில்ட்ஸ் வணிக வளாகத்தில் இன்று நடைபெறுவதாக கோவை விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். அதில் முதல் திட்டமாக கோவை விழா பாஸ்போர்ட் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினர். இதில் பங்கேற்கும் அனைவரும் மதிப்புமிக்க முக்கிய விருந்தினர் என்ற பெருமையை பெறுவதுடன் கோவை விழாவின் அரங்கில் உணவுகளை இலவசமாக பெற தகுதி பெறுவதாகவும் டபுள் டக்கர் பேருந்தில் தங்களது பயணத்தை எளிதில் தொடரலாம் என்றனர். இதனைத் தொடர்ந்து தி டுயத்லான் எனும் சைக்கிளிங் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த சைக்கிளிங் போட்டிகள் நவம்பர் 30ஆம் தேதி நடைபெறும். இதில் சைக்கிள் ஓட்டுதல், உடற்பயிற்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 3வது திட்டமாக கோவை விழா விருதுகள் என்ற நிகழ்ச்சி டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் கோவையில் பல்வேறு துறைகளில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் அவை செய்த சாதனைகளை பட்டியலிட்டு அதற்கு தகுதியான நபர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளது என்று கோவை விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.